ரஹ்மான் ரஹீம். அல்லாவின் நல்லடியார்களே, இன்றைக்கி நம்ம பேச இருக்கிற தலைப்பு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நடந்தது. அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறந்த பாக்கியத்தையும் சதர வாழ்வையும் போட்டு நான் போடக்கூடிய பயானை கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுக்கும் எனக்கும் இறைவன் அருள்பாலிப்பானாக. உலக மக்களும் இதை கேட்டு பயன்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உதவி நல்வானாக. ஆமீன். அல்லாவின் நல்லடியார்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,24,000 நபிமார்களில் அவங்களும் முக்கியமானவங்க. அவங்களுக்கு இறைவன் சில அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியிருந்தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜின் வர்க்கங்கள், பறவைகள், விலங்குகள், எறும்புகள் இப்படி எல்லாமே பேசும் ஆற்றலையும் அந்த மொழிகளை கேட்டு அவங்க அதுக்கு பதிலளிக்கக்கூடிய பக்குவத்தையும் அவங்களுக்கு இறைவன் வழங்கியிருந்தான். அந்த வகையில் அவங்க பெரிய அரசாங்கமே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்களுடைய மனைவி பல்கிஸ் அவர்கள். அந்த பயான் விரிவாக போகும், இப்போ நம்ம சுருக்கமாக பார்ப்போம். அவங்க ஒவ்வொரு ஊருக்காக சென்று மக்களை நேர்வழி அழைக்கிறது அவங்களுடைய வேலையாக இருந்துச்சு. அந்த தருணத்தில் அவங்க ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு தேசத்தில் உள்ள மாப்பிள்ளைக்கும் மேற்கு தேசத்தில் உள்ள பெண்ணுக்கும் இன்ஷா அல்லாஹ் நிக்கா நடைபெறும்னு சொன்னாங்க. அது எல்லாம் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த தருணத்தில் 100 பறவை அது மாத்திரம் எந்திரிச்சு வாக்குவாதம் பண்ணுச்சு. எப்படி நடக்கும், கிழக்கு தேசத்துலேயும் மேற்கு தேசத்தில் உள்ளவங்களுக்கு எப்படி ஜோடி அமையும், அது ஒரு நாள் நடக்காதுன்னு பிடிவாதம் பண்ணுச்சு. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் ஒவ்வொரு பொருத்தமும் ஒவ்வொரு ஜோடிகளும் ஒன்று சேர்றாங்க. விதியை தடுக்க நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது ஒரு நாள் முடியாது. அவங்க எங்கே இருக்காங்க அந்த பொண்ணு மாப்பிள்ளைன்னு கேட்டுச்சு. அவங்க இப்போ தான் குழந்தையாக பிறந்திருக்காங்க, இன்ஷா அல்லாஹ் பருவ வயசில் ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அது எந்த இடம்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பறவை என்ன பண்ணுச்சு, வேகமாக போய் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துருச்சு. தூக்கிட்டு அது வாழ்ந்த இடம் எப்படியாப்பட்ட இடம்னு பார்த்தீங்கன்னா, கடலோர பகுதியில் பெரிய மரத்தில் அது வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுவே ஒரு ஆளையே தூக்கிட்டு போய் சாப்பிட்ற அளவுக்கு பவர்ஃபுல்லானது, பெரிய ரெக்கைகள் உள்ளது. அது என்ன செஞ்சு, நல்ல பெரிய கூண்டு கட்டி அதில் அந்த பிள்ளையை வளர்த்துச்சு. அப்போ ஒரு பருவ வயதும் வந்துருச்சு. அந்த தருணத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பயான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த பெண்ணு பருவ வயதை அடைஞ்சிட்டாங்க, இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமே நிக்கா நடைபெறும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பறவையும் ரொம்ப நக்கலாக கிண்டலாக அவங்க சொல்கிற பயானை கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ கடைசியில் ஒரு நாள் அந்த பறவை வாழ்ந்த பகுதி கடலோர பகுதியாக இருந்ததுனால அதில் கப்பலில் பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க வியாபாரத்துக்காக போனாங்க. அந்த தருணத்தில் அந்த புயல் அடித்து அந்த கப்பல் கவுந்துரும். அதில் ஒரு வாலிபர் மாத்திரம் அதில் உள்ள பலகாயை பிடிச்சி நீந்தி ரொம்ப கஷ்டப்பட்டு கரை சேர்ந்துருப்பாங்க. அந்த கரை சேர்ந்த பகுதி எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்ணு வாழ்ந்துக்கிட்டு இருக்குல்ல அந்த பகுதியை நோக்கி அந்த பலவா கரை ஒதுங்கிருச்சு. அவங்க மயக்க நிலையில் இருந்தாங்க. கடைசியில் கண்ணு விழித்து பார்த்தாங்க. பார்க்குறப்ப ஒரு கடலோர பகுதியில் ஓரத்தில் இருந்தாங்க. அப்போ எந்திரிச்சு அவங்க என்ன செஞ்சாங்க, கைகால் முகங்கால் கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி அள்ளி முகத்தை கழுவிட்டு இப்படி நிமிர்ந்து பார்க்குறப்ப ஒரு அழகான பெண்ணு மரத்தில் நிற்கிறத பார்த்தாங்க. ஓ பெண்ணே, இந்த மரத்தில் நீ என்ன செய்கிற, இந்த இடத்துல நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லி அந்த வாலிபர் கேட்டாங்க. அப்போ அந்த பெண்ணு சொன்னிச்சு, நான் என்னைய ஒரு பறவை அம்மா தான் வளர்க்குறாங்க. அவங்க இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பயானை கேட்க போயிருக்காங்க. அவங்க என்னை இப்படி விட்டுட்டு போயிடுவாங்க, நான் இங்கே தான் இருப்பேன், எனக்கு நிறையா விளையாட்டு பொருளெல்லாம் வச்சுருக்காங்க, நான் விளையாண்டுக்கிட்டு இருப்பேன்னு சொன்னிச்சு. அப்படியா, இப்போ நானும் உன்னோட வரவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீங்கள் எப்படி இங்கே வருவீங்க, வேணால் ஒன்று செய்யலாம், கீழே கிடக்கிற மண் குதிரை உடஞ்சி போயிருக்குல்ல அதில் உட்காந்துக்கங்க, அதை நான் தூக்கிட்டு தர சொல்கிறேன், அதில் வந்துருங்கன்னு சொன்னிச்சு. உடனே பறவை அம்மா வந்துட்டு சொன்னிச்சு, அம்மாவை பார்த்து, அம்மா நீங்கள் எப்போ பார்த்தாலும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பயானை கேட்க போயிடுறீங்க, எனக்கு விளையாட இன்னும் ஆள் பத்தலை, நீங்கள் அந்த குதிரை குட்டியை கீழே கிடக்கல தூக்கிட்டு எனக்கு தாங்கம்மா, நான் விளையாண்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அந்த குதிரை குட்டியை தூக்கிட்டு அது கொடுத்துட்டு போயிடுச்சு. அப்போ அதில் இருக்கிற வாலிபர் வெளியே அந்த பெண்ணுக்கிட்ட இவ்வளோ நாள் நடந்த சம்பவத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சு அவருடைய வாழ்க்கையை பற்றியும் பேசி பரிமாற்றங்கள் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் ஒழுக்க நிலையிலே இருந்தாங்க. அந்த தருணத்தில் அப்போ அந்த பறவை அம்மா சொன்னாங்க,
நாளைக்கு தான் முக்கியமான தீர்ப்பு இருக்குது, இன்றைக்கி பயான் இருக்குது, நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பறவை போயிடுச்சு. அப்போ இந்த வாலிபர் ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அந்த பறவை வர்ற தருணத்தில், எப்போ பார்த்தா நீங்கள் தானே போகிறீங்க, இந்த தடவை நானும் வர்றேன், நீ சொல்லு, இந்த குதிரை குட்டியில் நம்ம 2 பேருமே உட்காந்து அந்த இடத்துக்கு போயிடுவோம், போய் அங்கேருந்து தப்பிக்க முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணும், அம்மா இன்றைக்கி நீங்கள் போகிறப்ப என்னையும் கூட்டிகிட்டு போங்கம்மா, நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னுச்சு. அதுக்கு அந்த பறவை சொன்னுச்சு, இன்றைக்கி முக்கியமான தீர்ப்பு நான் சொன்னேன்ல, அது இன்றைக்கி தான், நீ வர வேண்டாம், இங்கே இருந்துருந்துச்சு. அது இப்போ இல்லைம்மா நானும் வரேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை குட்டியை தூக்கிக்கிட்டு பறந்துச்சு. அந்த குதிரை குட்டிக்குள்ளே யார் இருக்கிறா, மாப்பிள்ளையும் பொண்ணுமே அதில் இருக்கிறாங்க. அப்போ கடைசியில் இங்கேருந்து பறவை வேகமாக கொண்டு போய் அதை கொஞ்சம் தூரத்தில் வச்சுட்டு பயான் நடக்கிற இடத்துக்கு போயிடுச்சு. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் சொன்னேன்ல ஒரு கிழக்கு தேசம் மேற்கு தேசம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும்னு சொன்னேன்ல, இன்றைக்கி தான் அது பார்த்திங்கன்னா இப்பொழுது நிக்கா நடைபெற போகுதுன்னு சொன்னாங்க. அப்போ அந்த பறவை சொன்னிச்சு, அது எப்படி நடக்கும், பொண்ணு இருந்தால் தானே கல்யாணம் பண்ணுவீங்க, நீங்கள் பொண்ணும் பார்க்கல மாப்பிள்ளையும் பார்க்கல, அப்படி இருக்கிறப்ப எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆணவமாக அது பேசிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையாக சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, குதிரை குட்டிக்குள்ளே இருக்கிற கோமாளி ராஜாவும் பெண்ணும் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி சொல்கிறப்ப இந்த ராட்சச பறவைக்கு கண்ணு மொழியே பிதுங்குற அளவுக்கு பயந்து நடுங்கி பார்க்குது. எங்கேருந்து வருது இந்த மாப்பிள்ளை, எங்கேருந்து வந்தார், இந்த குதிரை குட்டிக்குள்ளேருந்து இந்த பெண்ணு மாத்திரம் தானே தூக்கிட்டு வந்தோம், இவர் எப்படி இதுக்குள்ளே வந்தார் இந்த வாலிபர்னு சொல்லிட்டு பயத்தில் நடுங்கி நிற்கிது. என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் வெளியே வந்தாங்க. வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சபைக்கு வந்துட்டாங்க. வந்தவுடனே எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இந்த பறவை தான் இவ்வளோ நாளும் தூக்கிட்டு போய் வச்சு வளர்த்துருக்கு. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் இப்போ கரெக்டாக இங்கே நடக்க போகுது, அல்லாஹ் விட்ட கட்டளை இங்கே நடக்க போகுது. இப்போ எல்லோரும் பாருங்கள், இந்த திருமணம் நடைபெற போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அழகான முறையில் திருமணம் நடத்தி வச்சாங்க. இதை பார்த்த பறவை வெக்கிச்சு போய் வெக்கப்பட்டு, என்னதான் இறைவன் கொடுத்த கட்டளையை நம்ம மீறி நம்ம அந்த ஜோடிகளை பிரிக்க பார்த்தோமே, பிரித்து இவ்வளோ நாளும் வளர்த்தும் வீணாக போயிடுச்சு. அப்போ இறைவன் நாடுறதான் நடக்குது, அவனுடைய விதியை தடுக்க யாராலும் முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு பயந்து நடுங்கி நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அந்த தருணத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஓ பறவையே, நீ ஏன் காலத்திலேயே மக்களுக்கு இவ்வளவு அநீதி இழைக்கிறியே, நீ பின்னாடி வர்ற மக்களுக்கு நீ எவ்வளவு துன்பம் கொடுப்ப, இனிமே மனிதர்கள் வாழ பகுதியிலே நீ இருக்கக்கூடாது, எங்கேயாவது மறைஞ்சி போயிரு அப்படி சொல்லிட்டாங்க. அது போய் மறைஞ்சிருச்சு. இன்னும் நம்ம அதை பார்க்க முடியலை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம இந்த பயான் ஒரு ஹதீஸாகவும் சொல்லியிருக்கோம். இறைவனுடைய நாட்டத்தில் ஒவ்வொரு ஜோடிகளுக்கும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் கல்யாணம் நடக்கும்னா நடந்தே தீரும். நல்லவர்களுடன் சேர்க்கப்படுவார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தம்பதிகளும் இல்லறத்தில் நல்லறம் கண்டு ஒற்றுமையோடு வாழ்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் உலக மக்களுக்கும் பின்வரும் சந்ததிகளுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தௌஹானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நூருல் இஸ்லாம் சேனலுடன் இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் தொடரும்.